யாழ்ப்பாணத்தில் அர்ஜுனான்ற ஒரு பைத்தியம். இந்த பைத்தியம் கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் வந்து கிழக்கிழவன் எங்கே பிடிச்சவன் யார், இவனுக்கு என்ன தெரியுமோன்னு சொல்லி ரொம்ப கேவலமா என்னை பற்றி என்ன அவனுக்கு தெரியுமோ தெரியல. நான் நினைக்கிறேன் என்ற போராட்ட அரசியல் வரலாறு 44 வருஷத்துலேயும் அவன் வயசு கூட இருக்காது என்ற அனுபவம். அவன் ரொம்ப மோசமாக கேவலமாக காய்ச்சிக்கிறான். நேற்று பெஞ்ச மழைக்கு முளைச்ச காளான் 2 வருஷம் தான் அரசியலுக்குள்ள வந்து தான் ஒரு டாக்டர்னு சொல்லி நீ முதலடாப்பா 2 போட்டை எழுதி முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டு கொண்டு திரி டாக்டர்னு சொல்லி விளங்கு தானே. நீ சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. ரைட், உனக்கு பைத்தியம் முத்திட்டு சரியா. உனக்கு இந்த வெளிநாட்டில் உள்ள அந்தி மாதிரி கொஞ்சம் பேர் காசு அனுப்பி உன்னை கெடுத்து போட்டாங்க. அந்த சாவச்சேரி மக்கள் நீ நல்லதை செய்வாய் என்ற அந்த எண்ணத்தோடு தான் உனக்கு வாக்களித்தவங்க. அந்த மக்களுக்கு நீ என்ன செய்துக்கிறான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. உன்னால் செய்ய முடியாது. என்னடா நீ பைத்தியம், நீ மெண்டல். 2 வருட காலமாக ஒரு 6-7 ஃபைலை கொண்டு திடுறாய் ஒவ்வொரு மீட்டிங்கும். அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற ஒரு லெட்டரை தன்னை மடுத்து தீர்வு கண்ட சரித்திரமும் இல்லை. சரியோ, உனக்கு பைத்தியம் முத்துனதால ரைட். நான் அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள படித்த புத்திஜீவிகள் பாமர மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் வந்து படித்தவங்க புத்திஜீவிகள். அது ஒரு சாம்ராஜ்யம், அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உண்டு. அதன்றைக்கு நாசம் கட்டி கொண்டிருக்கிறாய் நீ. ஆகவே அர்ஜுனா எங்கட புள்ள, அவனை காப்பாற்ற பண்ணாங்க எப்படியாவது. இப்போ அவனுக்கு பைத்தியம் முத்துனதால நீங்கள் உடனடியாக அவனை கிட்ட போகாதவங்க. பைத்தியம் முத்துன மடியால் கிட்ட போக முடியாது நினைக்கிறேன் நான். பாஞ்சு கடிப்பான் நீ. என்னடா இப்போ 24 மணி நேரமும் கொரில்லா மாதிரி பல்லு தான் காட்டி கொண்டிருக்கிறான். ஆகவே வலியாளியாவை வீசி ஆளை பிடிச்சி நாயை அடைச்சி கொண்டு வர்ற வேன்லையாவது கொண்டு வந்து தாங்குவோம் என்கிட்ட. அவன் பைத்தியத்தை தெளிய வச்சு நான் அவனை அனுப்பி விடுறான். என்னடா அவன் எங்கிட்ட புள்ள, அவன் வாழ வேணும், அவனுக்கு வயசு இருக்கு, நல்ல அரசியல் பக்குவத்தை கொண்டு வரணும். அப்படியான ஒரு மெண்டல் பரதேசி அது. அவன் அப்பன் விடுதலை புலிகள்கிட்ட தேசிய தலைவர்கள்ட்ட சம்பளத்துக்கு வேலை செய்த பிழைப்பு நடத்தின ஒரு பரதேசி. கார் வேண்டி தாங்கோ, எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, தண்ணி அடிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி கெஞ்சி மண்டாடி ஒப்பாரி வச்சு அந்த புலம்பெயர் தேசத்தில் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு உனக்கு காசு அனுப்பினால் உனக்கு பந்தா கதையும் உயர் மன்றம் பாராளுமன்றம் அங்கே கூட உனக்கு நடந்து கொள்ள தெரியாது. யாரோட நீ நல்ல பரதேசி. நீ என்னை பற்றி கதைக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அது மட்டும் இல்லை, யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, அதே மாதிரி கல்முனை வைத்தியசாலை பணிப்பாளர் சுகுணன், இவங்க 2 பேரையும் பற்றி நீ கழுவி கொண்டிருக்கிறியா? இவங்க 2 பேர்ல தகுதி தெரியுமா உனக்கு? முதல் அவங்க 2 பேர்ல கால் தூசுக்கு பெறுமதி இல்லாத ஒரு பரதேசினி. ஆகவே தயவு செய்து இவனை எப்படியாவது நாய் பிடிக்கிற வேன்லையாவது கொண்டு வந்து சேருங்கோ, என்னோட சேர்த்து விடுங்க, நான் இவனை சுகப்படுத்தி தர்றேன். இன்றைக்கு யுத்த காலகட்டத்தில் வந்து எங்களோட தமிழ் மக்களை கொத்து கொத்தா கொன்று குவிச்ச ராஜபக்ச கூட்டம், மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபயா, நாமல் ராஜபக்ச கூட்டத்தை இன்றைக்கு கடவுள் தலைவர்னு சொல்லி கொண்டிருக்கிறான். சரி, இவனுக்கு மண்டப்படுத்தினா அதான் ஏற்கனவே சொன்னான், இவனுக்கு மண்டை பழுதா போச்சுன்னு சொல்லி. ஆகவே நான் சொன்ன மாதிரி செய்து விடுங்க, கொண்டு வந்து தந்துடுங்க, நான் குணப்படுத்தி தர்றேன் நாள்.